சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்படுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில். வணக்கம் கீதன், விவரங்கள். வணக்கம். அண்மையில் சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற பெயர் கொண்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை கொண்டு மாணவர்களுக்கு ஆன்மீக போதனை நடத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது சர்ச்சையாக வெடித்துள்ளது. குறிப்பாக இந்த நபரை கடந்த காலங்களில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நகைச்சுவை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நபர் பின்னர் தற்பொழுது பரம்பொருள் என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி ஆன்மீக போதனை வகுப்புகளை நடத்தி வருகின்றார். இவர் மூட நம்பிக்கைகளை மாணவர்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சியில் பேசியதாகவும் மாணவர்களுடைய குற்ற உணர்ச்சியை தூண்டி மாணவர்களை அடவைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாகவும் தற்போது அந்த சர்ச்சையாக இருக்கின்றது. ஒரு அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை பேசக்கூடிய நபரை எவ்வாறு அரசு பள்ளியில் அனுமதித்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது தற்பொழுது எழுந்துள்ளது. பள்ளி அளவில் அனுமதித்தார்களா அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதியில் இந்த நபர் பள்ளியில் அனுமதிக்கப்பட்டாரா என்கின்ற கோணத்தில் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரம் என்பது தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கின்றது. குறிப்பாக சைதாப்பேட்டை பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது ஆசிரியர் ஒருவரே மாணவர்கள் மத்தியில் இவ்வாறு மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது என மகாவிஷ்ணு என்கின்ற நபரிடம் ஆசிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது மாணவர் அமைப்பினரும் போராட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். இன்று காலை அந்த சென்னை அசோக் நகர் பள்ளிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் நேரில் செல்ல இருக்கிறார். அவர் வேறொரு நிகழ்ச்சியில் அங்கு கலந்து கொள்ள இருக்கின்றார். இவ்வாறாக தனியார் நபர்கள் மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளை அரசு பள்ளியில் நடத்தி இருக்கிறது என்பது ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.